Hi viewers, welcome back to SS Twins Kitchen. இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கூடவே அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி சிக்கன் 65 ஜூஸியா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நான் குக்கர்ல தான் தேங்காய் பால் சாதம் வச்சு காட்ட போறேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா குழையாம சூப்பராகவே வரும். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். குக்கர் ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்க்ரீடியன்ட்லாம் கொஞ்சம்ன்றதுனால ஆயில் நிறையா தேவைப்படாது. எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் நட்சத்திர சோம்பு இதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். வெங்காயத்தை நல்லா பிரியாணிக்கு நம்ம வதக்குற மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கட்டும். அரிசியை ஊற வச்சிடலாம். நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கிலோ. குக்கரில் வைக்கிறதுனால இதை 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 கையளவு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போது தேங்காய் பால் சேர்த்துடலாம். நான் இதை தேங்காய் பால்லையே செய்கிறதுனால ஒரு முழு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. 1 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டதுனால 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது கரெக்டாகவே இருக்கும், ஏன்னா நம்ம ரைஸை ஊற வர வச்சுருக்கோம் இல்லையா. இதுக்கு மேலே தண்ணியோ இல்லை தேங்காய் பாலோ சேர்க்காதீங்க. இப்போது இந்த சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்துட்டே போட்டுக்கோங்க, ஏன்னா தேங்காய் பால் சாதம்ன்றதுனால நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே பரவாயில்ல. தேங்காய் பால் கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசில் கரெக்டாக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரைஸ் சூப்பராக வரும். விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் 65 போட்டு எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி மசாலா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுருந்தேன். அதை இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஆல்ரெடி சிக்கன் 65 ரெசிபியோட வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வேணால் அங்கே செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. விசில் வந்துருச்சு. தேங்காய் பால் சாதமும் சிக்கன் 65ம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, அப்பப்போ ஆரோக்கியமாகவும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.